ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ராகி மாவு வச்சு ஒரு ஹெல்த்தி அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி அடை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நேரம் வர துணி மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் அரை கப் அளவுக்கு நைஸ் அவல் வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் கெட்டி அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து ஒரு 2 நேரம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸ் அவலாக இருக்கிறதுனால லைட்டாக சுடு தண்ணி சேர்த்து ஒருக்கா நம்ம கழுவி எடுக்கும்போது நல்லா சாஃப்டாகி வந்துடும். நீங்கள் கெட்டி அவல் எடுக்கிறதா இருந்தால் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவல் வந்து நல்லா சாஃப்டாகி வந்துட்டு. இப்போ நம்ம கையை வச்சு இது போல் நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா சாஃப்டாக நம்ம மேஷ் பண்ணி எடுக்கணும். இது போல் நல்லா மேஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இது போல் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வத்தல் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸில் ஒரு கேரட் துருவி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே அரை கப் போல் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காம கையை வச்சு நல்லா கலந்து எடுக்கணும். எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி இது போல் கலந்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இதை பிசைஞ்சு எடுக்கணும். நமக்கு மாவு இது போல் நல்லா சாஃப்டாகி வரணும். இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கேழ்வரகு மாவு கூட அவல் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அடை. அது மட்டும் இல்லை ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை அடை செய்யும்போது இது போல் செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக நம்ம உருட்டி வச்சிருக்கிற மாவுலேருந்து ஒரு மீடியம் சைஸுக்கு ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இது போல் பிடிச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு வாழை இலை எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் பேப்பரில் கூட எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வச்சு இது போல் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம தட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ இதை தோசைக்கல்ல போட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா நமக்கு ஈஸியாகவே வந்துடும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ளேமை ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். நல்லா ஒரு பக்கம் வெந்து வரட்டும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதை மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். கூடவே எண்ணெய் தேவைப்பட்டாலும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது போல் 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். இது போலவே நம்ம மீதி இருக்கிற எல்லா அடையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கேழ்வரகு மாவில் சப்பாத்திலாம் பண்ணுவோம், தோசை பண்ணுவோம். அதை விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப சாஃப்டாக எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சுவையிலையும் இருக்கும். இதுக்கு எக்ஸ்ட்ரா சைடிஷ் எதுவுமே வைக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். தேங்காய் துவையலோடு சேர்த்து சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு முறை கேழ்வரகு அடை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இதில் ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. ரொம்ப நேரம் வரை சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் கொடுத்து விடலாம். கண்டிப்பாக இந்த மெத்தட் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது மாதிரி நிறைய கேழ்வரகு ரெசிபி இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.